கிரிவலம் செல்லுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தண்டனை. அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. 4 மாசத்துல கர்ப்பம் ஆயிடுறாங்க. எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஆன்மீகத்துல என்னென்னமோ பண்ணுது. நாடு ஜோதிடம்னா என்னடா அது மண்ணாங்கட்டி. அப்போ இந்த விஞ்ஞானத்தை வந்துட்டு அகத்தியர் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார். கிரிவல பாதையில இருக்கிற நன்மைகள் என்ன? கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில ரொம்ப பிரசித்தியானது. வருடக்கணக்காக மக்கள் சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வலம், இப்போ இந்த சொல்ல நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னாலே கிரி கூட்டல் வலம். கிரி அப்படின்னா மலை, வலம் அப்படின்னா வலம் வருதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வலம் வருதல் அப்படின்னாலே என்னன்னா அந்த மலையை தன் வலது பக்கமாக வைத்து கொண்டு வருதல் அப்படிங்கறது அர்த்தம். அக்னி வலம் அப்படின்னு இருக்குது. கல்யாணம் பண்ண உடனே அக்னியை வலம் வந்து, அப்போ அந்த கணவன் மனைவியும் அக்னியை நெருப்பு மூட்டிட்டு அதை அப்படியே அவங்க வலது பக்கமா வருவாங்க. ஊர் வலம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஊரை வலது பக்கமாக வைத்துக்கொண்டு அப்படியே வலம் வருதல். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அப்ப இடம்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது. கிரி இடம் அப்படின்னும் இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே வந்துட்டு வலது பக்கம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக பார்க்கப்பட்டது. அது ஒரு மாதிரியான மடமைதான். ஆனால் வலது பக்கம் அப்படிங்கிறது சுபிக்ஷமாக பார்க்கப்பட்டது. அதனால வலது பக்கம் செய்யறதே வந்து எல்லாமே நன்மை சார்ந்தது அப்படின்னு வச்சுட்டு கிரிவலம். கோவிலுக்கு போனா அது வலது பக்கமா சுத்தி வர்றது, அக்னியை வலம் வர்றது அப்படின்னு அமைஞ்சு போச்சு. இப்ப கிரிவலத்துடைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமியார் ஒருத்தர் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, கிரிவலம் செல்லுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தண்டனை அப்படின்னார். அது ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன். ஆனால் ஆழமாக யோசித்து பார்க்க அது உண்மையாகத்தான் இருக்கிறது. கிரிவலம் போறது அப்படிங்கிறது ஒரு ப்ரீபெய்டு இல்லைன்னா போஸ்ட் பெய்டு தண்டனை தான். எனக்கு இதை கொடு கடவுளே அப்படின்னு கேட்டா அப்ப அதை கேட்டுக்கிட்டே போறாங்கன்னு சொன்னா அது வந்து என்ன ப்ரீபெய்டு தண்டனை. முன்னாடியே நான் அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு. இல்லை என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நான் கிரிவலம் வர்றேன் அப்படின்னு சொன்னா அது போஸ்ட் பெய்டு மாதிரி. நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு துன்பம் வந்துருச்சு, அதை இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கழிச்சுக்கிறேன், அந்த துன்பத்தை நீ எடுத்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் அது ஒரு தண்டனை போல் தெரிகிறதுன்னு அந்த சுவாமி சொன்னதை பாக்குறப்போ சரி போலதான் தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே கிரிவலம் அப்படிங்கிறது என்ன நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு சக்தியான விஷயம் நடுவில் இருக்க அதை நம்ம அப்படி சுத்தி வரும் பொழுது அந்த சக்தி நம் உடலுக்கு வந்து சேருகிறது. அவ்வளவுதான். நீங்கள் ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபர் ரொம்ப சக்தியான நபராக இருக்கிறார், அவர் நீங்க இப்படி ஒரு சுத்துனீங்கன்னா நிச்சயமாக அந்த சக்தி உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ நான் சொல்றேன், நீங்க திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்க மேல நீ நாசமா போட்டோம் அப்படின்னு எதோ சொல்றாங்க, இல்ல இவன் நல்லா இருக்கட்டும் ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நம்மளுடைய ஆறாக்குள்ள அப்படி வந்து தங்கி நிற்கும். அவங்க சொன்ன அந்த எண்ணம் வந்து நம்மளுடைய ஆறாவுல வந்துட்டு அது என்ன அலைகளாக அப்படி வந்து நிற்கும். அது நம்மளை தொந்தரவு செய்யும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு சில பழங்கள் எல்லாம் இருக்குது. ராஜகனி என்று சொல்லப்படுகிற எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஆன்மீகத்துல என்னென்னமோ பண்ணுது. நீங்க வேணா சும்மா கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, வச்சுக்காம இருந்து இன்னொரு நாள் பாருங்க, உங்களுக்குள் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு உடல் முழுவதும் சுற்றி தனக்குள்ளே அந்த திருஷ்டி போகட்டும், இந்த திருஷ்டி போகட்டும், அவன் கண்ணு போகட்டும், இவன் கண்ணு போகட்டும், உடம்போடு சேர்த்து இப்படி வலிச்சு எடுத்து கொண்டு போய் நாளாக வெட்டி குங்குமத்தெல்லாம் வச்சு தூக்கி எறிகிறாங்க. அப்போ அது பண்ணும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்துல, ருத்ராட்சத்துல, அப்புறம் கருங்காலி கட்டையில, அப்புறம் தர்ப்ப புல்லுல, இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு சில பவர் இருக்குது. அதுல எலுமிச்சம்பழத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பவர் நம்ம ஆறால இருக்கிற நெகட்டிவ் பவரை கம்ப்ளீட் அட்ராக்ட் பண்ணிட்டு அதை தூக்கிட்டு போனோம், அதை தூக்கி இப்படி போட்டுறோம். அது கரெக்டான விஷயம் என்பது போல அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, இந்த மலையில பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. நம்ம அதை சுத்தி வரும்போது இந்த மலை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி. சும்மா இல்ல, இப்போ இல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அது உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால எத்தனை லட்சம் பேர் சுத்தி வந்தாலுமே அதோடைய பாசிட்டிவிட்டி குறைய போவதில்லை. எனவே அவங்க குட்டி துன்பத்தை தூக்கிக்கிட்டு வந்து சுத்தி போன உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அப்படின்னா அந்த மலையில இருந்து வர்ற அந்த பாசிட்டிவிட்டி இவங்க உடம்புல இருந்து விலகி போன அந்த நெகட்டிவிட்டி அப்போ ஒரு சுத்தி வரும்போது அது கண்டிப்பா நடக்குது. சுத்தாம சும்மாவது உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் சுத்தும் பொழுது இன்னும்
இன்னும் சிறப்பாக அமைகிறது. இத இப்ப நான் சொன்னேன்ல, ஆனால் நான் இங்கே அமர்ந்தபடி நான் மக்களிடம் சொல்லி சொல்லி நானும் ஒரு சர்வே மாதிரி செஞ்சுதான் பாக்குறேன். அது உண்மையிலேயே நடக்குது, சத்தியமா நடக்குது. இது வரைக்கும் நான் எத்தனை பேர்ட்டு சொன்னேனோ அத்தனை பேர்ட்டுமே அது 99% இல்ல 100% நடந்திருக்குது. குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, இல்ல என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னு வர்றாங்க. நான் சொல்றேன் 48 நாள் சுத்துங்க, ஏதோ ஒரு அளவு சொல்லுவேன், 9 நாள் சுத்துங்க அப்படின்னு ஏதோ ஒரு அளவு சொன்ன உடனே அவங்க அதை சுத்திட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வர்றாங்க, குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, குழந்தை வந்துருது. 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க, 4 மாசத்துல கர்ப்பம் ஆயிடுறாங்க. சோ ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்போ தட்ஸ் ஆல். இதுதான் சர்வே. நம்ம செஞ்சு பார்க்குறோம், கிடைக்குது. சர்வே இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவன். அப்போ இந்த மலையை நம்ம சுத்தி வரும்பொழுது நிச்சயமாக அந்த எஃபெக்ட் இருக்குது. அது காலங்காலமாக செய்கிறோம். நம்ம இந்து மதத்திலே ஒரு சக்தியான ஒரு பொருளை நடுவில் வைத்துக்கொண்டு அதை சுத்தி வரும்பொழுது அதனுடைய பலன் வந்து சுத்துகிற அந்த பொருளுக்கு கிடைக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் கிரிவலம். அப்ப கிரி இடம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் உண்டு. அதையும் செய்து பார்க்கிறார்கள். நான் சொல்லிடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், முக்தி வேணும், முக்தி வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் மலையை இடது பக்கமாக வைத்துக்கொண்டு அப்படி சுத்திட்டு வர்றாருன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய சித்தராகத்தான் இருக்க முடியும், மகா சன்னியாசியாகத்தான் இருக்க முடியும். அவர் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அப்படி இடது பக்கம் சுத்தி வரும் பொழுது அவருக்கு அதுவே வந்து அமைந்து போகிறது. இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களிலே இவர் தான் இருக்கிறதே உயர்ந்த நிலைக்கு போய்விடுகிறார். எதுவுமே வேண்டாம் என்று சொல்வது மிகப்பெரிய விஷயம். எனக்கு இதை பண்ணிக்கொடு, எனக்கு இதை பண்ணிக்கொடு, இந்த துன்பத்தை எடுத்து விடு என்று சொல்வது சாதாரண மனிதனுடைய இயல்பு. அது எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் சுத்துவார்கள். எதுவுமே வேண்டாம் என்று சொல்வது அபூர்வத்தின் அபூர்வம். கிரிவல பாதை, கிரிவலம் சுற்றுவது, இன்னும் நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கலாம். ரத்தன சுருக்கமாக சொல்வது என்றால் இதுதான். சித்தர்கள் இங்க வளம் வராங்களா? சித்தர்கள் இருக்கிறது உண்மையா? சித்தர்கள் வருவார்கள் என்று சொல்வது உண்மையா என்று கேட்கிறீர்களா? சித்தர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தான், நான் தான். ஆனா ஏற்கனவே வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்னும் வந்துட்டு நிச்சயமாக அரூபமாக சொரூபமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டு நம்மை வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே வந்துட்டு தவம் பண்ற எல்லாரையுமே வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அகத்தியர் அப்படிங்கிறவரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாமே. அவர் வந்துட்டு அவர் சித்தர்னு சொல்றதா 18 சித்தர்களுள் அவர் அடக்கம். ரிஷின்னு சொல்றதா இருந்தா சப்த ரிஷிக்குள் அவர் அடக்கம். முனிவர்னு சொல்றதா இருந்தா அவர் முனிவர், அகத்திய முனிவர். அவர் முனிவர் வகையரா, ரிஷி வகையரா, சித்தர் வகையரா எல்லாத்திலுமே வருகிற ஒரு மிகப்பெரிய கடவுள் அவர் அகத்தியர். இப்ப அகத்தியர் எடுத்துக்கிட்டா கூட அவர் இன்னும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு தரவு அவர் செய்து விட்டு சென்றதுதான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நாடி ஜோதிடம்னா என்னடா அது மண்ணாங்கட்டி என்று நம்ம எல்லாம் பேசலாம், அது என்ன அது சும்மா வேஸ்ட் அப்படின்னு. நான் உண்மையிலேயே நாடி ஜோதிடத்துக்கு நான் போகிறேன். மதுரையில வண்டியூர் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்துட்டு அகத்தியர் நாடி ஜோதிடம்னு ஒரு இடம் இருக்குது. அங்க போன உடனே புட்டு 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 வச்சாங்க. உன் பேர் நாகராஜன் கடைசி கேட்டாங்க. எல்லாமே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா எந்த வகையில பார்த்தாலுமே என் தரப்பு டேட்டாவை அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி புட்டு? அப்போ இந்த விஞ்ஞானத்தை வந்துட்டு அகத்தியர் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார். இவன் பிறப்பான், இந்த இடத்துல பிறப்பான், இந்த வருஷம் பிறப்பான், இன்னாருக்கு மகனாக பிறப்பான் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்துட்டு அவரால் 1000-3000 வருடங்களுக்கு முன்பு போட்டு விட்டு இவங்க தான் பிறப்பாங்க, இப்படித்தான் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு விட்டு போயிருக்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவர். அப்போ அந்த அகத்தியருடைய அதிர்வலை இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த நாடி ஜோதிடம் ஒன்றே போதும். அவர் எப்பவும் கணிச்சிட்டு போயிருக்கிறார், இவன் பரப்பான். அவர் இன்னும் இல்லையா? கண்டிப்பா அவர் வந்துட்டு இங்கேதான் இருக்கிறார், நம்ம எல்லாம் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அது போல திருமூலர், எல்லா சித்தர்களுமே நான் ஒன்று சொல்றேன், என் அனுபவத்தில் காற்றாக, ஒரு சில நட்சத்திரங்களாக, இன்னும் ஒரு சில காட்சிகளாக, இன்னும் ஒரு சில விதங்களாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து அமைந்தது சித்தர்களாகத்தான் இருக்க முடியும். அத நான் ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா இப்பவே நான் வந்துட்டு இந்த ஒரு சில விஷயங்களை நான் வெளியில் சொல்லிவிட்டேன். நான் என் கடைசி காலத்துக்கு கொஞ்சம் முன்பு நான் சொல்லணும்னு வச்சிருந்தேன். இந்த விளக்கமாத்தடி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீபத்தில் நான் சொல்லிட்டேன். அதை வந்துட்டு நான் கடைசி காலத்துக்கு முன்பு சொல்லலாம்னு நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா இது விளம்பரத்துக்காக சொல்கிறான் என்ற வார்த்தை வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அது சொல்ல வேண்டிய நிருபத்துக்காக நான் சொல்லிட்டேன். இப்போ கூட அந்த கண்ட காட்சி அது இதெல்லாம் வந்துட்டு கடைசியிலாவது ஒண்ணு சொல்லிடலாம், எழுதி வைத்து விட்டு சென்று விடலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் அந்த தருணத்தில் கொண்டு வந்தது கண்டிப்பாக சித்தர்கள் தான். ஆனால் என் ஞானத்துக்கு அது எந்த சித்தர் என்று என்னால் கரெக்டா சொல்ல முடியல. ஆனால் ஏதோ ஒரு சித்தர் தான் வந்து அந்த தருணத்திலே வந்து ஒரு சில விஷயங்களை செய்து விட்டு சென்றது. அப்போ சித்தர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் வர்றாங்களா? நான் வந்துட்டு கதை படித்து விட்டு சொல்வதை விட என் வாழ்வில் இருக்கிற அனுபவத்தை சொல்வதுதான் சால சிறந்தது. எனவே இருக்கிறாங்க, 100க்கு 100 இருக்கிறாங்க. அதை நம்ம எட்டிட்டோமா தொட்டுட்டோமாங்கிறது நம்ம
நம்முடைய இயலாமையும் நம்முடைய நிலைமையும் பொறுத்து தான் இருக்குது. அது நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோம்னு அர்த்தம். ஆன்மீகத்துல மேல ஏறி ஏறி வர கண்டிப்பாக அவர்களுடைய கான்டாக்ட், ஒருத்தவங்க போன் போடுறாங்க, நமக்கு அது கிடைக்கலன்னா டவர் கிடைக்கல, நம்மளுடைய இயலாமை தான். நம்ம டவர் உள்ள இடத்துல இல்லை, நம்ம கரெக்டா அதை ரிசீவ் பண்ற இடத்துல இருந்துட்டோம்னு சொன்னா கரெக்டா அது கிடைக்கும். அவ்வளவுதான்.